ஊடகமும் ஜனநாயகமும். இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான கான்செப்ட். ஸோ ஊடகம்னா என்ன, எத்தனை வகையான ஊடகம் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஊடகமும் ஜனநாயகத்தை எப்படி நிலைநிறுத்தணும், ஒவ்வொரு அரசாங்கத்தோடைய எல்லா விதமான திட்டங்களையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது இந்த ஊடகத்தோட பணி. அதனாலதான் நமது நாட்டில் இருக்கக்கூடிய மக்களாட்சியில 4வது தூண் என அழைக்கப்படுவது என்னது, ஊடகம் தான். ஸோ மாற்றுக்கிறதே கிடையாது, அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை என்று எத்தனை இருந்தாலும் ஸோ அந்த 3 துறைகளை ஏற்கனவே நினைக்கிறேன். ஸோ மொத்தம் 3 துறை, சட்டம் இயற்றும் துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை அப்படின்னு 3 துறைகள் இருந்தாலும் 4வது துறையாக மக்களாட்சியில் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஊடகம். அப்பேற்பட்ட ஊடகம் ஒரு விஷயத்த பெருசாக்குறதும் ஊடகம் தான், பெரிய விஷயத்த ஒண்ணும் இல்லாமக்கிறதும் ஊடகம் தான். அப்பேற்பட்ட ஊடகம் எப்படி இருக்க வேண்டும். ஸோ இந்தியாவில் பாரம்பரிய மிக்க நாட்டுப்புற கலைகள் பலவற்றை இருந்தன. ஸோ அப்பேற்பட்ட கலைகள் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4வது துறையாக மக்களாட்சியில் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஊடகம். ஸோ அப்பேற்பட்ட கலைகள் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிராமப்புற மக்களிடையே கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. பொதுவாக சமய கருத்துக்களை பகிர்ந்த பிறகுதான் அந்த கலைகள் முதலாக பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிராமப்புற மக்களிடையே கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. ஸோ அது மட்டும் இல்லாம ஹரிகதைகள் தெரியும், ஹரிகதைகள் மற்றும் கூத்து போன்ற கலைகள் மூலமாக சமய கதைகளை மட்டுமே மக்களிடையே கொண்டு செல்லப்பட்டன. முதல் அந்த காலகட்டத்தில் சமய ஊடகங்களாக செயல்பட்டன. அதுக்கப்புறம் இசை, நடனம், சொற்பொழிவு, கதை சொல்லல், பொம்மலாட்டம் ஆகியவை மூலமாக கூட்டுக்கலைகளாக இருந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவை மக்களிடையே நேரடியாக ஒரு கருத்துக்களை பரிமாற்றக்கூடிய ஒரு ஊடகம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நவீன ஊடக முறை வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயம், கருத்தரங்களாகட்டும், நாடகங்களாகட்டும், பொதுக்கூட்டங்களாகட்டும், எல்லாமே கருத்துப்பட்டங்களாகட்டும் ஆகியவை இருந்தன. அதுக்கப்புறம் தான் அச்சு ஊடகங்கள் என்பது மக்களின் பல்கலைக்கழகமாக கருதுகிறது. அச்சு ஊடகங்களும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்பதான் ஊடகத்தோட விளக்கத்தை சொல்றாங்க. ஒரு தனி மனிதனுடைய ஊடகத்தின் வெளிப்பாடு தான் வெளிப்பாடு தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூடியூப்பே ஒரு ஊடகம் தானே. என்னோட இருக்கக்கூடிய கருத்துக்களை உங்களோட பரிமாறப்படுகிறதுக்கு நான் இந்த யூடியூப் அப்படிங்கிற ஒரு வாயில வெப்சைட் மூலமாக யூடியூப் மூலமாக உங்களுக்கு நான் சொல்றேன், அதுதான் ஊடகம். ஸோ ஒரு தனி மனிதனுடைய ஊடகத்தின் வெளிப்பாடாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நபர் மற்றொரு நபருடன், நிறுவனங்களுடன் ஊடகத்தின் மூலமாக தொடர்பு கொள்கிறார். ஒரு இடத்துல இருந்தே மற்ற இடத்திற்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஊடகம் எல்லாமே ஊடகம் தான். அதுல ஊடகம் அப்படின்னா நீங்க நினைக்கிறது இந்த டான்ஸு, பாட்டு, சினிமா, செய்தித்தாள், அது மட்டும் ஊடகம் கிடையாது, எல்லாமே ஊடகம் தான். ஸோ நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் போஸ்ட் கார்டில் உட்காந்துட்டு அதுக்கு பேரும் ஊடகம் தான். ஒரு தகவலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரிமாற்றத்துக்கு தேவையான சாதனங்களை ஊடகம் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஊடகத்தின் மூலமாக தொடர்பு கொள்கிறார்கள். ஊடகம் என்பது ஒருவருக்கொருவன் தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனம். மென்ஷன் பண்ணிட்டாங்களா? ஸோ ஊடகம் என்பது அச்சு, ஒளி என அனைத்து வகை பரப்பு சாதனங்களாக உள்ளடக்கியது. ஊடகமானது மீடியா அப்படின்னு சொல்றாங்க. மீடியம் அப்படிங்கிறது ஆங்கில மொழியிலிருந்து உருவாக்கப்பட்டது.